ஹலோ ஆல். இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோவில் எப்படி டைமென்ஷனல் ஃபார்முலாவை ஃப்ரேம் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிச்சிருப்போம். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சம் ஆஃப் தி எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் டைமென்ஷனல் ஃபார்முலா. ஸோ நமக்கு தெரிஞ்ச ஒரு சில ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸை எப்படி டைமென்ஷனல் ஃபார்முலா வச்சு நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி டைமென்ஷன்ஸ் அண்ட் டைமென்ஷனல் ஃபார்முலான்ற ஒரு வீடியோவை பார்த்துட்டு வந்துடுங்க. மேலே அந்த லிங்க்கை நான் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த வீடியோவை நீங்கள் பார்க்கலாம். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ரொம்பவே பரிச்சயமான ஒரு சில குவான்டிட்டிஸோட டைமென்ஷனல் ஃபார்முலாவை ரொம்ப ஈஸியாக எப்படி நம்ம சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அட் த சேம் டைம் இதுக்கு ரிலவெண்ட்டாக இருக்கிற நீட் அண்ட் ஜேடபிள்யூ கொஷின்ஸையுமே ஒரு சில கொஷின்ஸை நம்ம சால்வ் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வெலாசிட்டியோட டைமென்ஷன்ஸை எப்படி கண்டுபிடிக்கிறது. ஸோ வெலாசிட்டிக்கான ஃபார்முலா என்ன யூஸ்வலாக? இட் இஸ் நத்திங் பட் டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது எதோட கேட்டகரியில் வரும்? இட் இஸ் கோயிங் டு கம் அண்டர் லென்த் கேட்டகரி. அப்போது எல் டிவைடட் பை டைம் வந்து டீன்ற கேட்டகரிக்கு தான் வரப்போகுது. அப்போது எல்டி இன்வர்ஸ். இது ஜென்ரலாக நீங்கள் மென்ஷன் பண்ணும்போது டைமென்ஷன்ஸ் ஆஃப் வெலாசிட்டி கேன் பி மென்ஷன்ட் ஆஸ் m power 0 l power 1 t power minus 1. ஸோ இவ்வளோ தாங்க டைமென்ஷனல் ஃபார்முலா ஃபார் வெலாசிட்டி. ஸோ ஆக்சலரேஷனோட டைமென்ஷனல் ஃபார்முலா எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஆக்சலரேஷனோட ஃபார்முலா என்ன? a is equal to v by t, velocity by time. ஸோ இப்போ ஆக்சலரேஷனோட டைமென்ஷனல் ஃபார்முலா கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இட் கேன் பி டன் லைக் டைமென்ஷனல் ஃபார்முலா ஃபார் வெலாசிட்டி டிவைடட் பை டைமென்ஷனல் ஃபார்முலா ஆஃப் டைம். ஸோ டைமென்ஷனல் ஃபார்முலா ஃபார் வெலாசிட்டி என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் நம்ம ஆல்ரெடி? m power 0 l t power minus 1 ஹோல் டிவைடட் பை டைமோட டைமென்ஷனல் ஃபார்முலா t. ஸோ அப்போது ஆக்சலரேஷனோட டைமென்ஷனல் ஃபார்முலாவை எப்படி எழுதலாம்? m power 0 l டினாமினேட்டில் இருக்க t மேலே போச்சுன்னா t power minus 1 ஆகிடுமா? ஆல்ரெடி இங்கே ஒரு t power minus 1 இருக்குது. ஸோ t power minus 1 into t power minus 1 t power minus 2. ஸோ ஆக்சலரேஷனோட டைமென்ஷனல் ஃபார்முலா m power 0 l t power minus 2. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பவரோட டைமென்ஷனல் ஃபார்முலா. ஸோ பவரோட ஃபார்முலா என்ன? ஒர்க் டன் பை டைம். ஒர்க் டனோட டைமென்ஷனல் ஃபார்முலா என்ன? சரி, அதுக்கு முன்னாடி ஒர்க் டனோட ஃபார்முலா ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம். ஸோ நீங்கள் எய்தர் யூ கேன் யூஸ் ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் டைரக்ட்லி ஆர் ஃபோர்ஸ் இன்டூ வெலாசிட்டி. ஏன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் வந்து வெலாசிட்டி தானே. ஸோ அப்போ இந்த ஃபார்முலாவை நம்ம எப்படி எழுதலாம்? ஃபோர்ஸ் இன்டூ வெலாசிட்டின்னு எழுதலாமா? ஃபோர்ஸோட டைமென்ஷனல் ஃபார்முலா நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம், ml t power minus 2. வெலாசிட்டியோட டைமென்ஷனல் ஃபார்முலா m power 0 l t power minus 1. ஸோ அப்போ இது ரெண்டுத்தையும் ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? m l ஸ்கொயர் t power minus 3. ஸோ இதுதான் வந்து பவரோட டைமென்ஷனல் ஃபார்முலா. அடுத்து ஆங்கிளோட டைமென்ஷனல் ஃபார்முலாவை பார்க்கலாம். யூஸ்வலாக ஆங்கிளை வந்து நம்ம எப்படி மென்ஷன் பண்ணுவோம்? ஆங்கிளோட ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா இட் கேன் பி டன் லைக் ஆர்க் லென்த் பை ரேடியஸ். ஸோ நம்ம சப்ளிமெண்ட்ரி யூனிட் தான் ஆங்கிள். பிளேன் ஆங்கிள் பார்த்தோம், சாலிட் ஆங்கிள் பார்த்தோம். ஸோ அதோட ஃபார்முலா தான் ஆர்க் லென்த் பை ரேடியஸ். ஸோ ஆர்க் லென்த் எந்த டைமென்ஷன்? லென்த்தில் தான் வரும். ரேடியஸும் லென்த்தில் தான் வரும். ஸோ ஆங்கிளோட டைமென்ஷனல் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா m power 0 l power 0 t power 0. அண்ட் தென் மொமெண்டமோட டைமென்ஷனல் ஃபார்முலா. ஸோ மொமெண்டம் ஜென்ரலாக பார்த்தீங்க அப்படின்னா p is equal to mv அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பியோட டைமென்ஷனல் ஃபார்முலான்னு பார்க்கும்பொழுது எம்மோட டைமென்ஷனல் ஃபார்முலா என்ன? மாஸுக்கு m தான். வெலாசிட்டிக்கு இப்போ தான் கண்டுபிடிச்சோமா? l t power minus 1. ஸோ டைமென்ஷனல் ஃபார்முலா ஃபார் மொமெண்டம் இஸ் கோயிங் டு பி m l t power minus 1. அடுத்து ஜென்ரலாக ஃபோர்ஸ் பை ஏரியாவை தான் நம்ம ப்ரெஷர்னு சொல்லுவோம். ஸோ p கேன் பி ரிட்டன் லைக் ஃபோர்ஸ் பை ஏரியா. ஸோ ஃபோர்ஸோட டைமென்ஷனல் ஃபார்முலா என்ன? m l t power minus 2 ஹோல் டிவைட் பை ஏரியாவோடது எல் ஸ்கொயரா. ஸோ அப்போ டோட்டலாக என்ன வரும்? எம் எல் எல் ஸ்கொயர் கேன்சல் ஆயிடுச்சுன்னா எல் நியூமரேட்டருக்கு போச்சுன்னா எல் இன்வர்ஸ் ஆகிடுமா? டி பவர் மைனஸ் 2. ஸோ ப்ரெஷரோட டைமென்ஷனல் ஃபார்முலா வந்து இட் இஸ் கோயிங் டு பி எம் எல் இன்வர்ஸ் டி பவர் மைனஸ் 2. அடுத்து டைமென்ஷனல் ஃபார்முலா ஃபார் ஃப்ரீக்வன்சி என்னன்னு பார்க்கலாம். யூஸ்வலாகவே ஃப்ரீக்வன்சியை நம்ம எப்படி சொல்லுவோம்? f is equal to 1 by time period. So dimension of frequency நம்ம எப்படி மென்ஷன் பண்ணலாம்? 1 by dimension of time. So it is going to be t power minus 1. So அப்போ frequency dimensional formula என்ன? t power minus 1. அதை ஜென்ரலாக நம்ம எழுதும்போது it can be mentioned as m power 0 l power 0 t power minus 1. அடுத்து டைமென்ஷனல் ஃபார்முலா ஃபார் யூனிவர்சல் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் என்ன அப்படிங்கிறதையுமே நம்ம பார்க்கலாம். ஸோ யூனிவர்சல் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட்டை நம்ம ஜீன் மென்ஷன் பண்ணுவோம். யூஸ்வலாக நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷன்லேருந்து டிரைவ் பண்ணுறது தான் இந்த யூனிவர்சல் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட். ஸோ ஜென்ரலாக f is equal to g m1 m2 by r ஸ்கொயர் அப்படிங்கிறது தான் நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷன் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஸோ அப்போது எனக்கு இதோட டைமென்ஷனல் ஃபார்முலா தேவை அப்படின்னா ஸோ g கேன் பி டன் லைக் f r ஸ்கொயர்
divided by m1 m2. அப்போ dimensional formula for G can be written like dimensional formula for force, which is nothing but m l t power minus 2. Dimensional formula for r square l square. ஏன்னா distance வந்து length கீழே தான் வரப்போகுது. And mass வந்து productல இருக்கு. So both the masses will have mm. So m square. So இந்த m இந்த m square cancel ஆச்சு அப்படின்னா it is going to be m inverse l cube t power minus 2. So this is going to be the dimensional formula for universal gravitational constant. So இது universal gravitational constant. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா எலக்ட்ரிக் சார்ஜோட டைமென்ஷனல் ஃபார்முலாவை எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸோ ஜென்ரலாக சார்ஜ் அப்படிங்கிறது கரண்ட்டை மென்ஷன் பண்ணும்போது நம்மளுக்கு ஈஸியாகவே தெரிய வரும். ஸோ கரண்ட் இஸ் ஜென்ரலி ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் சார்ஜஸ்ன்னு சொல்லுவோமா? அப்போது Q by T. இப்போ டைமென்ஷனல் ஃபார்முலா ஃபார் சார்ஜ் தான் தேவை அப்படின்னா ஐ கேன் ரீஅரேஞ்ச் த ஈக்குவேஷன் as Q is equal to I into T. அப்போ டைமென்ஷனல் ஃபார்முலா ஃபார் சார்ஜ் கேன் பி டன் லைக் டைமென்ஷனல் ஃபார்முலா ஃபார் கரண்ட் என்ன? ஆம்பியர் A. டைமென்ஷனல் ஃபார்முலா ஃபார் டைம் வந்து T. So dimensional formula of charge can be represented as A into T. அடுத்து dimensional formula for electric potential. So dimensional formula for electric potential அப்படின்னா V can be done like work done per unit charge. அப்போ dimensional formula for V can be done like dimensional formula for work to that of dimensional formula for charge. அப்போ V can be done like dimensional formula for work is nothing but what? Force into displacement. நம்ம பார்த்தோம் ஞாபகம் இருக்கா? அப்போ ml square t power minus 2 whole divided by சார்ஜுக்கு இப்போ தான் கண்டுபிடிச்சோம் A into T. அப்போ டிவைட் பண்ணிங்க அப்படின்னா m l square t power t டினாமினேட்டரில் இருக்கிறது நியூமரேட்டருக்கு போச்சுன்னா t power minus 1. So t power minus 3 into A inverse. So this is going to be the dimensional formula for potential. ஸோ அதே மாதிரி நம்ம 10th ஸ்டாண்டர்டில் வந்து ஓம்ஸ் லா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒன்று படிச்சிருப்போம். அதில் V is proportional to I, V is equal to IR, where R is resistance அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிச்சிருப்போம். ஸோ அந்த ரெசிஸ்டன்ஸோட டைமென்ஷனல் ஃபார்முலாவை எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸோ நான் இப்போ சொன்ன மாதிரி ஓம்ஸ் லா படி V is equal to I into R ன்னு போட்டுடலாம். ஸோ R is going to be what? V by I. ஸோ இப்போ டைமென்ஷனல் ஃபார்முலா ஃபார் R தானே கண்டுபிடிக்கணும். அப்போ it is going to be dimensional formula for V divided by dimensional formula for I. So dimensional formula for V என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் நம்ம? ml square t power minus 3 A inverse. ml square t power minus 3 A inverse. So usually dimensional formula for current என்ன? It is a fundamental quantity. Electric current ன்றது ஒரு fundamental quantity தானே? அப்போ டைரக்டாவே அது என்னன்னு எழுதலாம் நம்ம? Ampere A. So when you are equating it, so dimensional formula for resistance நம்ம எப்படி எழுதலாம்? m l square t power minus 3 denominatorல இருக்க ampere மேல போச்சு அப்படின்னா a power minus 2. So the dimensional formula for resistance is going to be ml square t power minus 3 and a power minus 2. ஸோ இந்த மாதிரி நிறைய டைப் ஆஃப் டிஃப்ரெண்ட் குவான்டிட்டிஸ் இருக்குது. அதுக்கான டைமென்ஷனல் ஃபார்முலாவை நம்ம போக போக சாப்டருக்குள்ளே போக போக ஒவ்வொன்றையும் டிரைவ் பண்ணிகிட்டே போவோம். சரிங்களா? ஒவ்வொரு சாப்டர்லையுமே ஒரு சில இம்பார்ட்டன்ட் பேராமீட்டர்ஸை நம்ம டிரைவ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த ஃபார்முலா உங்களுக்கு தெரியாமல் நீங்கள் அதை டைமென்ஷனல் ஃபார்முலா கொண்டு வரது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ நம்ம உள்ளுக்குள்ள சாப்டர்ஸ் ஒரு சாப்டரும் முடிக்க அதில் இருக்கிற டெரிவேஷன்ஸில் ஃபைனலாக வரக்கூடிய ஆன்சர்ஸோட டைமென்ஷனல் ஃபார்முலாவை நம்ம அப்போவே டிரைவ் பண்ணிட்டு போகலாம். சரிங்களா? அதே மாதிரி எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, டைமென்ஷன்ஸை வந்து நம்ம எடுத்துக்கும் போது 2 டிஃப்ரெண்ட் டைமென்ஷன்ஸை நம்ம எப்பவுமே ஆடும் பண்ண முடியாது, சப்ராக்டும் பண்ண முடியாது. ஓகே, ஸோ டைமென்ஷன் சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லென்த்தையும் மாசையும் என்னால் ஆட் பண்ண முடியாது, சப்ராக்ட் பண்ண முடியாது. ஆனால் லென்த்தையும் மாசையும் இல்லைனா வந்து மாசையும் டைமையும் யூ கேன் மல்டிப்ளை ஆர் டிவைட். ஓகேங்களா? இப்போ வெலாசிட்டியே எடுத்துக்கிட்டிங்கன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம். ஸோ லென்த்தையும் டைமையும் நீங்கள் டிவைட் பண்ணுறீங்க. 2 டிஃப்ரெண்ட் டைமென்ஷன்ஸ் தானே லென்த்தும் டைமும். பட் அதே வந்து நீங்கள் லென்த்தையும் டைமையும் ஆட் பண்ண முடியாது. சரிங்களா? எப்போவுமே இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நோ 2 டிஃப்ரெண்ட் டைமென்ஷன்ஸ் கேன் பி ஆடட் ஆர் சப்ராக்டட். ஒன்லி இட் கேன் பி மல்டிப்ளைட் ஆர் டிவைடட். சரிங்களா? அது எப்போவுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம ப்ராப்ளம்ஸ் போடுறதுக்கு அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, இப்போது ஒரு சில நீட் ஓரியன்டாக இருக்க கொஷின்ஸை சால்வ் பண்ணலாம் இதை பேஸ் பண்ணி. ஸோ இந்த கொஷினை பாருங்கள். The equation of state of some gases can be expressed as P plus A by V square into V minus B is equal to RT. இது ஒன்றும் இல்லை, கேஸ் ஈக்குவேஷன் தான். Here P is the pressure, V is the volume, T is the absolute temperature and A, B and R are constants. The dimensions of A are அப்படின்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்துச்சு அப்படின்னா it is very simple to solve.
ஸோ நம்மளுக்கு இந்த ஈக்குவேஷன் பார்த்தோன்னே கொஞ்சம் யோசிப்போம், பட் வெரி சிம்பிள் தான் இது, ஒன்றும் கிடையாதுப்பா. 2 different dimensions cannot be addedன்றதை நம்ம பார்த்துட்டோம், கரெக்டா? ஸோ அப்போ 2 different dimensions cannot be added அப்படின்னா அப்போ p a by v ஸ்கொயர், ஸோ இது ரெண்டுமே சேம் டைமென்ஷனாக இருந்தால் தான் இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷனுக்குள்ளே வந்திருக்குமா அது? இல்லைனா அதால் அந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன்ஸ்குள்ளே போட்டிருக்க முடியாது. அப்போது p is equal to a by v ஸ்கொயர் டைமென்ஷனலி, கரெக்ட்? இப்போ எனக்கு என்ன கேட்டிருக்காங்க? டைமென்ஷன்ஸ் ஆஃப் a கேட்டிருக்காங்க. அப்போ a can be done like p into v square. Okay, so p is given as pressure, v as volume. அப்போ pressure ஓட dimension என்ன? pressureக்கு யூசுவலா force by area அப்படின்றது தான் ஃபார்முலா, ரைட்? அப்போ pressure ஓட dimensional ஃபார்முலாவை நான் இந்த force ஓட dimensional ஃபார்முலாவும் ஏரியா ஓட dimensional ஃபார்முலாவை வச்சு கண்டுபிடிச்சிடலாமா? force ஓட dimensional ஃபார்முலா என்ன? ml t power minus 2 and ஏரியாக்கு l square. So shall I cancel this? அப்போ dimensional formula for pressure can be like m l inverse t power minus 2. அதே மாதிரி வால்யூம்க்கு யூசுவலாகவே வந்து it is going to be an displacement category தான். அப்போ லென்த் கீழே தானே வரும், அப்போ l cube. அப்போ dimensional formula for a எப்படி கண்டுபிடிச்சிடலாம்? அப்போ a is going to be equal to p க்கு பதிலா m l inverse t power minus 2, v க்கு பதிலா l cube, but v square இங்க, so whole square. அப்போ டோட்டலா m l power minus 1 t power minus 2 l power 6 ன்னு வருமா? அப்போ l power minus 1 into l power 6 can be like m l power 5 t power minus 2. So அப்போ dimensional formula for a can be like m l power 5 t power minus 2. So option A. ஓகே, ஸோ இப்படி தான் அதை ப்ரொசீட் பண்ணணும். இந்த கொஸ்டினில் பாருங்க, the constant of proportionality 1 by 4 pi epsilon naught in Coulomb's law has the following dimensions. எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த மாதிரி டைமென்ஷனல் ஃபார்முலாவை வச்சு கேட்குற கொஸ்டின்ஸ் எல்லாத்துக்குமே ஆப்ஷன்ஸை நல்லா செக் பண்ணுங்க. இதில் பாருங்களேன், உங்களுக்கு C which is going to be the unit of charge coulombs, N Newton which is the unit of force, and m square which is nothing but what? Distance. கரெக்டுங்களா? ஸோ இதில் டைமென்ஷனல் ஃபார்முலாஸை வச்சு கொடுக்கல, அவங்களோட யூனிட்ஸ் வச்சு அவங்க வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ என்ன கேட்குறாங்க? கான்ஸ்டன்ட் ஆஃப் ப்ரொபோர்ஷனாலிட்டி 1 by 4 pi epsilon naught. ஸோ ஜென்ரலாக நீங்கள் வந்து 12th படிக்கும்பொழுது ஃபர்ஸ்ட் சாப்டர்லேயே எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் கூலும்ஸ் லா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வரும். அந்த கூலும்ஸ் லாவோட ஃபார்முலா எப்படி இருக்கும் அப்படின்னா F is equal to 1 by 4 pi epsilon naught Q1 Q2 divided by r square அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அப்போது இதில் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, இந்த கான்ஸ்டன்ட் ஆஃப் ப்ரொபோர்ஷனாலிட்டி which is 1 by 4 pi epsilon naught ஓட டைமென்ஷனல் ஃபார்முலா எப்படி இருக்கும், டைமென்ஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் கேட்குறாங்க. அப்போது 1 by 4 pi epsilon naught மட்டும் ஒரு சைடு வச்சுக்கிட்டு you can equate the other one on the other side. So f r square divided by q1 q2 வருமா? இப்போ ஃபோர்ஸோட யூனிட் என்ன? நியூட்டன். டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட யூனிட் மீட்டர், ஸோ மீட்டர் ஸ்கொயரா ஹோல் டிவைடட் பை சார்ஜ் கூலும் இன்ட்டு கூலும், கூலும் ஸ்கொயர். அப்போது இது நியூமரேட்டருக்கு வந்துச்சுன்னா nm ஸ்கொயர் c பவர் மைனஸ் 2ன்னு வருமா? ஸோ த டைமென்ஷன்ஸ் ஆஃப் 1 by 4 pi epsilon naught is going to be c பவர் minus 2 nm ஸ்கொயர். ஸோ your option is A. புரியுதா? ஸோ இந்த மாதிரி தாம்மா ப்ராப்ளம்ஸ் வரும். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ இட் வில் பி வெரி ஈஸி ஃபார் யூ டு சால்வ் நீட் ஓரியன்டட் கொஷின்ஸ் ரிலவென்ட் டு டைமென்ஷனல் ஃபார்முலா. ஓகே, ஸோ இதில் பாருங்கள், these are going to be the quantities which have same dimensional formulas. ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதில் கிட்டத்தட்ட நிறைய குவான்டிட்டிஸ்க்கு சேம் டைமென்ஷனல் ஃபார்முலாவே இருக்குது. சே ஃபார் எக்ஸாம்பிள் மாஸ் அண்ட் இனர்ஷியா. ஸோ மாஸுக்கும் இனர்ஷியாக்கும் சேம் டைமென்ஷனல் ஃபார்முலா தான் வருது, m power 1 l power 0 t power 0 which means மாஸ்க்கு மட்டும்தான். அதே மாதிரி ஸ்ட்ரெயின், ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ், ரிலேட்டிவ் டென்சிட்டி இது எல்லாத்துக்குமே வந்து டைமென்ஷனல் ஃபார்முலாவே கிடையாது, which means m power 0 l power 0 t power 0. அதே மாதிரி த்ரஸ்ட், ஃபோர்ஸ், வெயிட், டென்ஷன், எனர்ஜி கிரேட் எல்லாத்துக்குமே வந்து இட் இஸ் கோயிங் டு ஹேவ் த சேம் ஃபார்முலா. ஸோ சம்டைம்ஸ் உங்களுக்கு நீட் கொஷினில் வந்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் 2 குவான்டிட்டிஸ் ஹேவ் சேம் டைமென்ஷன்ஸ்ன்ற மாதிரி கொஷின்ஸ் வரும். அதெல்லாம் அடுத்தடுத்து வரும்போது நம்ம நீட் ஓரியன்டாக இருக்க ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ இப்போது இந்த மாதிரி குவான்டிட்டிஸ் எல்லாத்துக்குமே வந்து சேம் டைமென்ஷனல் ஃபார்முலா தான் இருக்க போகுது. ஸோ 2 different quantities can have same dimensional formula. அதில் எந்த மாற்றங்களும் கிடையாது. ஸோ you have to be very careful in deciding what type of quantity is going to be. ஓகே, ஸோ டைமென்ஷனல் ஃபார்முலா வச்சு கொடுத்துருக்க குவான்டிட்டியை நம்மளால் வந்து ப்ராப்பராக சொல்ல முடியாது, அது எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ நம்ம அடுத்த வீடியோஸில் மற்ற டாபிக்ஸ் எல்லாத்தையுமே நம்ம கவர் பண்ணலாம். தேங்க்யூ.